ஊழியக்காரரை கரங்களை தட்டி வரவேற்கலாம். கர்த்தர் நம்மை பாராட்டும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு எல்லா துதியும் கன மகிமையும் உண்டாவதாக. உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஒருவருக்கு ஒரு விசாரிக்கிற ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நம்ம பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி வார்த்தையை பார்க்கலாம். தாயாரின் வயிற்றினில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தி, தாயாரின் வயிற்றினில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தி, ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரை தினம் தழுவிடுவே, சிறு பிள்ளையை போல் மார்போடு அழைத்திடுவே, முழு மனதோடு சேர்ந்தவர் மார்போடு நம்முடைய திருச்சபை மக்களை அவர் மார்போடு நம்மை அணைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு கடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் கடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, என் கடந்த கால பாவங்கள் எல்லாம் தொடும் குருசி சுமந்து தீர்த்த நேசரே. விசுவாசத்தோடு பாடலாமே. என் கடந்த கால பாவங்கள் எல்லாமே தொடும் குருசி சுமந்து தீர்த்த நேசரே, நான் நடந்து வந்த பாதை சுமந்து வந்த நேசரே. நல்ல கரங்களை தட்டி தேவ பிள்ளைகளே, நம்ம கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நன்றி சொல்ல. வழி மாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்து அடித்தளத்தினிலே, வழி மாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்து அடித்தளத்தினிலே, வலக்கரம் கொடுத்து என்னை எடுத்து மீன் வயிற்றினிலும் தனியிடம் கொடுத்து அழியாமல் காத்தவரை பாடிடுவே. விலகாது விசுவாசத்தோடு பாடலாமே. நடந்து வந்த பாதை எல்லாம் கடந்து வந்த பாதை எல்லாம் சுமந்து வந்த நல்ல கரங்களை தட்டி பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணீரை அப்படி துருத்தியில வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லு. எத்தனை தூரம் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்றது, எவ்வளவு காலம் ஜெபிக்கிறது, இதுக்கெல்லாம் பதில் இல்லையான அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் பதில் கொடுப்பார். வெகு தூரம் நடந்து ஒரு மலை அருகில் நான் தலைப்பார சாய்ந்து சுழற்சி நிழலில், வெகு தூரம் நடந்து ஒரு மலை அருகில் நான் தலைப்பார சாய்ந்து சுழற்சி நிழலில், இருவேளையிலோ கருத்தாது கொண்டு சுவை கறியுடனே தினம் கொடுத்து, இருவேளையிலோ கொண்டு சுவை கறியுடனே தினம் கொடுத்து பசிதாகம் தீர்த்தவர் எனக்கு இளைப்பாறுதல் தீர்த்தவர் பசிதாகம் தீர்த்தவர் ஆடிடுவே.
கடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. என் கடந்த கால பாவங்கள் எல்லாம் ஒரு பொருசு சுமந்து தீர்த்த நேசரே. என் கடந்த கால பாவங்கள் எல்லாம் ஒரு பொருசு சுமந்து தீர்த்த நேசரே. நல்ல கையை தட்டி சந்தோஷமா வந்த பாதையில் எல்லாம் ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதையில் எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும், நாமத்தை மகிமைப்படுத்தும், எங்கள் ஜனங்களுக்காக பேசும், எங்கள் குடும்பங்களுக்காக பேசும். ஆண்டவர், நாங்கள் வார்த்தையை கேட்க தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொடுக்கறதா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்குமே. தாகத்தோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடும் சமூகத்தில் இருக்கிற சின்ன பிள்ளை, வாலிப பிள்ளை, ஆண்டவரே கணவர்மார்கள், மனைவிமார்கள், தாயார், வயதானவங்க ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர்கள், குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். இந்த பாடல்ல முதல் வரியை நம்ம பாடும்போது, தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தீர், ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரை தினம் தழுவிடுவேன் சிறு பிள்ளையை போல. இந்த சான்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்னையும் இந்த ஊழியத்திற்கு அவர் அழைக்கும் பொழுது, ஒருவேளை நான் இந்த ஊழியத்துக்கு வருவேனான்னு நினச்சி பார்க்கல. ஏன்னா எனக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 3 அக்கா, அண்ணன், அதற்கு அப்புறம்தான் நான் பிறந்தேன். 3 பெண்கள் பிறந்துட்டாங்கன்னு சொல்லி 4வது பையன் போதும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிட்டு, குழந்தை இதோட வேணான்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் பிறந்து அவர் ஊழியத்தை இன்றைக்கு வரைக்கும் நான் செய்திருக்கிறேன்னா இந்த 18-20 வருஷம் அவருடைய கிருபை மட்டும்தான். இந்த பாடல் எப்போ பாடும் போதெல்லாம் இந்த முதல் வரி ரொம்ப எனக்கு டச்சபிளாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் மாத்திரம் வயிற்றில், கர்ப்பத்தில் உங்களை என்னையும் உருவாக்கல்னா இந்த சபையில வந்து உட்கார்ந்திருக்க முடியாது. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி. இந்த சபையில வந்து உட்கார்ந்திருக்க முடியாது, அவர் ஆராதிக்க முடியாது, அவர் உயர்த்த முடியாது. அவருடைய பிள்ளைகளா நம்முடைய கருவிலேயே ஒருவேளை நம்முடைய அந்த கர்ப்பம் கலைந்திருந்தா இன்னைக்கு நாம ஒரு குடும்பமா மாறி இருக்க முடியாது, சபையா மாறி இருக்க முடியாது. ஒரு நல்ல அப்பாவா, அம்மாவா, ஒரு அண்ணனா, தம்பியா, சொந்தமா, உறவா, ஊழியனா, ஊழியக்காரியா நம்ம மாறி இருக்க முடியாது. எல்லாமே கிரேஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை தான். அந்த கிருபைக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம வருகிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். நீங்க சாட்சிலாம் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க. இதே சந்தோஷத்தோடு வருஷம் 365 நாளும் இதே சந்தோஷத்தோடு இருங்க. ஆமென். ஏன்னா வாரத்தில் 4 வாரம், மாசத்துல 5 வாரம் ஒரு மாசத்துல வரும். இதே சந்தோஷமா இருந்தாலும் இல்லைனாலும், கர்த்தர் செஞ்சாலும் செயல்னாலும் இதே சந்தோஷத்தை வாரம் சாட்சி சொல்லணும். ஆமென்னு சொல்லாமே. ஏன்னா நேற்று போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது, நிச்சயம் ரொம்ப நல்லது. இதே சந்தோஷத்தோடு நீங்க வாரம் சாட்சி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், மேல இருக்கிற ஒரு சந்தோஷப்படுவாரு. என் பிள்ளைங்க மகாபலிபுரம் போயிட்டு வந்து தான் சந்தோஷத்தை இன்னைக்கு சாட்சி ஃபுல்லா பலன்னு போயிட்டோம். ஒவ்வொரு வாரமும் அதே சாட்சியோடு சந்தோஷமா நீங்க சொன்னீங்கன்னா, என் பிள்ளைங்க எல்லா வாரமும் சாட்சி சொல்றாங்க சொல்லிங்கன்னு இருக்கிறோம், அதை இன்னும் அதிகப்படுத்துங்க. ஆமென்னு சொல்லலாமே. அல்லேலூயா. இன்னொரு சாட்சியை சொன்னா நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நம்முடைய சந்தோஷம், ஊழியக்காரங்க, விசுவாச பிள்ளைங்க, நம்ம குடும்பமா போயிட்டு வந்த ஒரு சந்தோஷம். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய தகப்பனுக்கு இருக்குது. அவருக்கு என்ன தெரியுமா பெரிய சந்தோஷமா இருக்கும்? இது நம்ம சந்தோஷம் சாட்சியா சொன்னோம். அவருக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னவா இருக்கும் தெரியுங்களா? வாரம் ஒரு சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்துமாக்கள், அந்த சகோதரி வந்தாங்க பாருங்க, புது ஆத்துமாக்கள், அந்த மாதிரி ஒரு ஆத்துமாக்கள் புதுசா வாரம் வரும்பொழுது இன்னும் நம்முடைய பரம தகப்பன் நம்ம மேல, நம்முடைய குடும்பத்து மேல சந்தோஷமா கையை தட்டி இந்த சந்தோஷத்தை வாரம் நம்ம கொண்டு வருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென்னு சொல்லலாமே. இன்றைக்கு தலைப்பாக தேவ சத்தத்தை பற்றி நாம் பேச போகிறோம்.
வாய்ஸ் ஆஃப் காட், சத்தம் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே தேவன் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் அவர் பேசுவாக. சத்தம் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த சத்தம் என்னென்ன காரியங்களை செய்து முடிக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். 3 பேருடைய சத்தத்தை பார்த்து முடிக்க போறோம். இந்த 3 பேருடைய சத்தமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே, ஒரு சபையினுடைய வாழ்க்கையிலே, சமுதாயத்தின் வாழ்க்கையிலே இந்த 3 பேருடைய சத்தம் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை குறித்து நாம் பார்த்து முடிக்க போகிறோம். அதில் முதலாவதாக தேவ சத்தம். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. வாய்ஸ் ஆஃப் காட், தேவ சத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாவதாக மனுஷனுடைய சத்தம், வாய்ஸ் ஆஃப் மேன், வாய்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், மனுஷனுடைய சத்தத்தை இரண்டாவது பார்க்க போகிறோம். மூன்றாவதாக வாய்ஸ் ஆஃப் டீமன், பிசாசினுடைய சத்தத்தை பார்க்க போகிறோம். இந்த 3 பேருடைய சத்தத்தினுடைய வித்தியாசத்தை நம்ம பார்க்கும் பொழுது, எந்த சத்தத்துக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய போகிறோம், எந்த சத்தத்தின் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்பதை பார்த்து முடிக்க போகிறோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவருடைய சத்தம், வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய சத்தத்தை பார்த்து முடிக்க போகிறோம். 29வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, மகத்துவம் உள்ளது. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இந்த வல்லமை என்ற இந்த சத்தத்துக்குள்ள நல்லா கவனிக்கணும். என்னென்னலாம் இருக்குது நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கங்க அல்லது மனசுல ஞாபகம் வச்சுக்கங்க. முதலாவது, இந்த வல்லமை என்கிற சத்தம் எப்படி நமக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறுது அப்படின்னு சொன்னா, முதலாவது சுகமா மாறுகிறதா. ஆமென் சொல்லலாமே. வல்லமையிலிருந்து என்ன வருதா? சுகம் வருது. இரண்டாவது, வல்லமையிலிருந்து சௌக்கியம் வருகிறது. மூன்றாவது, வல்லமையிலிருந்து விடுதலை வருகிறது. நான்காவது, வல்லமையிலிருந்து வெற்றி வருகிறது. நல்லா கவனிக்கணும். வல்லமையிலிருந்து சுகம் வருகிறது, வல்லமையிலிருந்து சௌக்கியம் வருகிறது, வல்லமையிலிருந்து ஆரோக்கியம் வருகிறது, வல்லமையிலிருந்து விடுதலை வருகிறது, வல்லமையிலிருந்து வெற்றி வருகிறது, வல்லமையிலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது, வல்லமையிலிருந்து செழிப்பு வருகிறது, வல்லமையிலிருந்து ஐஸ்வர்யம் வருகிறது. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம சாதாரணமா ஆண்டவர் என் கூட பேசினாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோமே. ரொம்ப நல்லதுதான். அவர் பேசினா என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் பேசும்போது வல்லமை புறப்பட்டு வரும், அவர் பேசும்போது மகிமை புறப்பட்டு வரும், அவர் பேசும்போது மகத்துவம் புறப்பட்டு வரும். அந்த வல்லமையிலிருந்து மகத்துவத்திலிருந்து சுகம் வெளிப்படும். அல்லேலூயா. என்ன வெளிப்படுமா? சுகம் வெளிப்படும். சுகம், இன்றைக்கு நீங்களும் நானும் சுகத்தோடு இருக்கிறோம்னா அதற்கு ஒன்னே ஒண்ணுதான், தேவ சத்தம் தான் காரணம். அல்லேலூயா. என்ன சத்தம் காரணம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சத்தத்தை கேட்டுக்கினே இருக்கணும்? எந்த சத்தத்தோடு பேசிக்கினே இருக்கணும்? எந்த சத்தம் சுகம் கொடுக்கும்? எந்த சத்தம் சௌக்கியம் கொடுக்கும்? எந்த சத்தம் ஆரோக்கியம் கொடுக்கும்? எந்த சத்தம் விடுதலை கொடுக்கும்? நீங்கள நானும் விடுதலை பெறணுமா? ஆவியில சுகம் கிடைக்கணுமா? தேவ சத்தத்தை கேளுங்க. ஆத்துமாவில குணம் வரணுமா? தேவ சத்தத்தை கேளுங்க. சரீரத்துல நல்ல சௌக்கியம் ஆரோக்கியம் வரணுமா? விடுதலை ஆகாத காரியம் இருக்குதா? விடுதலை வரணுமா? தேவ சத்தத்தை ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்கள், தேவ சபை, தேவ பிள்ளைகள் நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டே இருந்தா அந்த சத்தத்திலிருந்து வல்லமையும், அந்த சத்தத்திலிருந்து அநேக சௌக்கியமான காரியங்கள் வெளிப்படும். அடுத்தது, இதுக்கு மேல அவருடைய சத்தத்திலிருந்து என்ன வெளிப்படும் தெரியுமா? அவர் சத்தத்திலிருந்து மருந்து வெளிப்படுமா. ஆமென் சொல்லாம என்ன வெளிப்படுமா? மருந்து. சாதாரணமானது இல்ல. உங்களை என்னையும் குணமாக்கக்கூடிய பிசின் தைலம், கீழையாத்தின் பிசின் தைலம் அவருடைய சத்தத்திலிருந்து வெளிப்படும். கைதட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. மனுஷனால கூடாதது அவர் சத்தத்தால் ஆகும், அப்படி வார்த்தையால் ஆகும், அப்படி வல்லமையால ஆகும். டாக்டரால முடியாதது, ட்ரீட்மெண்டால முடியாதது அவர் சத்தத்தால் அப்படி வல்லமையால ஆகும். வியாதியா, நோயா, பிரச்சனையா, போராட்டமா, உபத்திரவமா, வல்லமை நமக்கு வேணுமா? சுகம் வேணுமா? சௌக்கியம் வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? ஜெயம் வேணுமா? வெற்றி வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? செழிப்பு வேணுமா? ஐஸ்வர்யம் வேணுமா? நீங்களும் நானும் உயர்வைக்குள்ள போகணுமா? கடைசியா அந்த வல்லமையிலிருந்து உயர்வுன்னு ஒன்று வருகிறது. அல்லேலூயா. என்ன வருதா? சத்தமா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில உயரணும்னா இந்த சத்தம் முக்கியம். ஆமாம், சொந்தக்கார முன்னாடி, உறவுக்கார முன்னாடி உயரணும்னா தேவ சத்தம் முக்கியம். பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி உயரணும்னா தேவ சத்தம் முக்கியம். ஸோ நம்முடைய சபை இன்னும் பலுகி பெருகணும் அப்படின்னா தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம் 365 நாட்கள் வரைக்கும் வந்துகினே இருக்கும். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அவர் சத்தம் கேதுரு மரங்களை என்ன பண்ணுமா? முறிக்குமா.
அவர் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா. அவர் சத்தம் பெண்மான ஈடு செய்யுமா. இதனுடைய அர்த்தம் என்ன? முடியாதது ஒன்றை முடித்து காட்டுகிறது தான் தேவ சத்தம். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. முடியாதது ஒன்றை முடித்து காட்டுகிறது தான் தேவ சத்தம். ஆமென்னு சொல்லாமே. அல்லேலூயா. அந்த சத்தத்துக்குள்ள நீங்க வாங்க. அந்த அந்த சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்கிற சபையாய் குடும்பமா மாற வேண்டும். ஆமென்னு சொல்லாமே. பக்கத்துல கைப்பிடிங்க. தேவ சத்தத்தை தினமும் கேட்டு தேவ சித்தத்தை தினமும் செய்யணும். வாரத்துக்கு ஒரு முறை இல்ல, சொல்லுங்க, வாரத்துக்கு ஒரு முறை இல்ல, மாசத்துக்கு ஒரு முறை இல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல, தினமும் அவர் சத்தம் கேளுங்க, தினமும் அவர் சித்தம் செய்யுங்க. அல்லேலூயா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயா. கைதட்டி. என் சித்தம் அல்ல. நல்ல கைதட்டி போலாமே. பாதகன் என் மேல் பாசம் வைத்தீரே நாதா, பாதகன் என் மேல் பாசம் வைத்தீரே நாதா, யாரெல்லாம் உன் புகழ் பாடியே வருவே நாதா, யாரெல்லாம் உன் புகழ் பாடியே வருவே நாதா. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என் சித்தம் அல்ல. நல்ல கரங்களை தட்டி. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தெய்வம் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் நானும் மாறணும். ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. தேவ சத்தம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். தேவ சத்தம் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். தேவ சத்தம் ஒரு ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியம். தேவ சத்தம் ஒரு சபைக்கு ரொம்ப முக்கியம். தேவ சத்தம் கணவருக்கு ரொம்ப முக்கியம். தேவ சத்தம் மனைவிக்கு ரொம்ப முக்கியம். தேவ சத்தம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேவ சத்தம் பெற்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேவ சத்தம் ஊழியர் செய்கிறவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் தேவ சத்தத்தை கேட்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க வெற்றியை பார்த்திருக்காங்க. ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. வாழ்க்கையில வெற்றி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கணவர் தேவ சத்தத்தை கேட்கிறாரு, மனைவி கேட்க முடியல. முக்காவாசி மனைவி தேவ சத்தத்தை கேட்கறாங்க, என்ன கேட்க முடியல, கணவர் கேட்க முடியல. அந்த தேவ சத்தத்தை கணவர் கேட்காததுனால தான் இன்னைக்கு எங்க வரல. சத்தமா சொல்லுங்க. இந்த சபைக்குள்ள நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரல. தேவ சத்தத்தை கேட்காததுனால தான் வரல. அவங்க உண்மையாகவே தேவ சத்தத்தை கேட்டிருந்தாங்கன்னா, அது அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், தங்கச்சியா இருந்தாலும், சொந்தமா இருந்தாலும், உறவா இருந்தாலும், தேவ சத்தம் அவங்களுக்கு கேட்காத வரைக்கும் ஆண்டவருக்குள்ள வர முடியாது. தேவ சத்தம் கேட்கிறவங்க மட்டும்தான் ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள வர முடியும். இல்லையா? அப்ப இது வரைக்கும் என் புருஷன் வரலையா பாஸ்டர், இது வரைக்கும் மனைவி வரலையே, இது வரைக்கும் என் பிள்ளைங்க வரலையே. ஆமா, உண்மை. நீங்க கேட்ட தேவ சத்தத்தை அவங்க கேட்கல. புரிஞ்சுச்சிங்களா? அவங்க கேட்கல, தேவ சத்தத்தை இன்னும் கேட்கல. அதனாலதான் இன்னும் தூரமா இருக்கிறாங்க. அதனால்தான் இன்னும் சபையை விட்டு தூரமா இருக்கிறாங்க, குடும்பத்தை விட்டு தூரமா இருக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறாங்க, வேதத்தை விட்டு தூரமா இருக்கிறாங்க, ஜபத்தை விட்டு தூரமா இருக்கிறாங்க. நிறைய பேர் என் பிள்ளைங்க இன்னும் சபைக்கு வரலையே அழுதுகிட்டு இருக்கிறோம், என் புருஷன் சபைக்கு வரலையே அழுதுகிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நீங்க கேட்ட சத்தத்தை இன்னும் அவங்க கேட்கல. நிச்சயம் கேட்பார்கள். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. தேவ சத்தத்தை என் குடும்பம் கேட்கணும் ஆண்டவர். ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஜெபம் பண்ணலாமே. ஒரு நிமிஷம் நல்ல கண்ண மூடி தேவ சத்தத்தை கை தட்டி சொல்லுங்க. தேவ சத்தத்தை என் கணவர் கேட்கணும். தேவ சத்தத்தை என் பிள்ளைங்க கேட்கணும். தேவ சத்தத்தை ஆண்டவரே என்னுடைய கூட பிறந்தவங்க கேட்கலாம். ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிறார். எங்கள் குடும்பத்தின் சபையும் மாற்றுகப்பான்னு சொல்லி கை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமே. ஜீசஸ் அல்லேலூயா. ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லலாமே. தேவ சத்தத்தை ஏன் கேட்கணும்னா, சுகம் வருது, அதனால எந்த சத்தத்தை கேட்கணும்? ஆமா, விடுதலை வருது, தேவ சத்தத்தை. சௌக்கியம் வரணும்னா, ஆரோக்கியம் வரணும்னா, விடுதலை வரணும்னா, உயர்வு வரணும்னா,
என்ன சத்தம்? செழிப்பு வரணும்னா, ஆமா, நம்முடைய கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், வியாதி, நோய் இதெல்லாம் மாறணும்னா தேவ சத்தத்தை கேளு. அல்லேலூயா. தேவ சத்தத்தை இதுவரைக்கும் நீங்களும் நானும் கேட்காத ஒரு அனுபவம் இருக்குதா? தயவு செய்து கேளுங்க. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது சாமுவேலே சாமுவேலே என்று ஆலயத்தில் இருக்கும் பொழுது சத்தத்தை 3 முறை கேட்டார். 3 முறையும் ஊழியக்காரன போறாரு, நான் கூப்பிடலப்பா, நான் கூப்பிடலப்பா, நான் கூப்பிடலப்பா. 3வது முறை சொல்லி கொடுக்கிறாரு, இந்த சத்தம் வந்தா சொல்லும் ஆண்டவரே, அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுன்னு அந்த சாமுவேலுக்கு புரிஞ்சிடுச்சு, இது ஆண்டவர் என்னோடு பேசினார் சத்தம். அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் குழந்தையிலிருந்தே தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வாங்க. அது ரொம்ப நல்லது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணும்போது, பைபிள் படிக்கிறீங்க, நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க. ஸோ இதே ஸ்பீடோட, இதே ஸ்பிரிச்சுவல் இந்த லைஃபோடு நீங்கள் வரும்பொழுது, க்ரோத் ஆகும்பொழுது, நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நாள் வரும், அந்த நாள் வெற்றியை பார்ப்போம். ஒரு நாள் வரும், உயர்வை பார்ப்போம். கைத்தட்டி சொல்லுங்கள், ஒரு நாள் வரும், நம்ம ஜெபிச்ச ஜெபம், கண்ணீர் ஒன்றும் வீணாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் சத்தம் என்ன சத்தமா? தேவ சத்தம். இந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா இருங்க. எந்த சத்தத்தை கேட்கறீங்களோ இல்லையோ, தேவ சத்தத்தை மட்டும் கேட்டுக்கொண்டே இருங்க. 2வது மனுஷனுடைய சத்தம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தினுடைய ஃபாலோயிங்கை நாம் வாசிக்கலாம். மார்க் 10:46வது வசனத்தினுடைய ஃபாலோயிங். இயேசுவும் சீசரும் எரிகோவுக்கு வந்தார்கள். திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அதற்றினார்கள். அவனோ மறுபடியும் சத்தமா சொல்ல, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அழைத்து வர சொன்னார். திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். ஆமென். அம்மா, அம்மாவை எழுந்துட்டு போயிருங்க. அம்மா கொஞ்சம் எழுப்புங்க. என்ன பாருங்கம்மா, கொஞ்சம் டயர்டு, கொஞ்சம் நேற்று போயிட்டு வந்த டயர்டு தான். என்ன கவனிங்க. உடனே அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டு வந்து நோக்கி, குருடன் நோக்கி என்றார். போதும், நல்லா கவனிக்க. தம்பி இங்க வாங்க, இங்க வாங்க. இப்படி நின்று என்ன கவனிக்க. ஒரு ஷால், ஒரு தைரியம், சின்ன குழந்தை பிடிக்கிறாங்க. மோதிரம் என்ன போட்டுக்கிறீங்கம்மா? கோல்டா இருக்குதா, வெள்ளியா, சில்வரா? ஃபுல்லா சில்வர் தான் மின்னுக்குது. வெரி குட், சூப்பர். ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த குருடன் கண் தெரிந்த பிறகு ட்ரெஸ்ஸை வெளியே போட்டானா, தூக்கி போட்டானா, எரிஞ்சு போட்டானா, கண் தெரியாததுக்கு முன்னாடி எரிஞ்சு போட்டானா? வாட் இஸ் த ரீசன்? இல்ல சொல்லுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் அது கரெக்டு தான். ஆண்டவர் கூப்பிட்டனால வேகமா போனான். அந்த ட்ரெஸ், மேல இருக்கிற ட்ரெஸ் அவனுக்கு ஒரு தடியா இருந்தது. காலில் தானே சுத்தணும். பழைய காரியங்கள். வெரி குட், சூப்பர். வேற சிஸ்டர் நீங்க சொன்னீங்க விசுவாசம். வெரி குட். வேற இந்த பக்கம் இல்லைங்களா? இந்த பக்கம் தான் சொல்லிக்கினே இருக்கிறாங்க பாருங்க. இவங்க தான் ஜெயிக்கிறாங்க பிள்ளைங்க. இவ்வளவு ஆண்கள் இருந்தும் புதிய வஸ்திரத்தை தரித்துக்கணும். வெரி குட். நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். கொஞ்சம் நான் உங்களுக்கு
எலாபரேட் பண்றேன், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க, நல்லா கவனிக்கணும். இஸ்ரேல் தேசத்திலே எருசலேமிலே குருடர்களுக்கென்று ஒரு Dress, குஷ்டரோகிகளுக்குன்னு ஒரு Dress, மாற்று திரளானிக்கென்று ஒரு Dress, அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு Dress. நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன அப்படின்னா போலீஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்கள, ஓகே, டிரைவர், டாக்டர், நர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், யூனிஃபார்ம் போறாங்களா? நல்லா கவனிக்கணும். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு Dress இருக்கும் பொழுது இஸ்ரேல் தேசத்திலே குருடனா இருந்தா அவனுக்கு ஒரு Dress, குஷ்டரோகியா இருந்தா அவனுக்கு ஒரு Dress, மாற்று திரளானியா இருந்தா அவனுக்கு ஒரு Dress. இப்படி துறை சம்பந்தமா நம்ம தமிழ்நாட்டிலே இந்திய தேசத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு Dress இருக்குது. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த பர்திமேயு அவன் பிறவி குருடனா இருந்தான் என்று வேதம் சொல்லுது. இயேசுவை பார்க்கல, இயேசுவை நம்பினான், விசுவாசிச்சான். அப்பாவை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, கூட பிறந்தவங்களை பார்க்கல, சொந்தங்களை பார்க்கல, உறவுகளை பார்க்கல. ஆனா அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே, நல்லா கவனிக்கணும், அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே மேல போட்டிருந்த Dress தூக்கி கழட்டி போட்டான். ஏன் அப்படின்னா, நான் அவரை பார்க்க போறேன், அவராண்ட போனாவே எனக்கு பார்வை அடைஞ்சிடும், நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அவராண்ட போறதுக்கு முன்னாடியே நான் நம்பிட்டேன், எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு கை தட்டி. அப்ப அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி போட்டானா அவன் யாரும் இல்ல, he is not blind, அவன் என்ன இல்ல, குருடன் இல்ல. எப்போ அவனுக்கு தெரிஞ்சது? குருடனா இருக்கும்போது. எப்போ? இந்த சரீர கண்ணுனால அவன் குருடன்னு தெரியுது. ஆனா அவன் மனசுல ஆவிக்குரிய கண்ணு, ஆத்தும கண்ணுல திறக்கப்பட்ட உடனே அவன் என்னவா மாறிட்டான்? நான் பார்வை அடைஞ்சிட்டேன். பார்வை அடையத்துக்கு முன்னாடி சொல்றான், தூக்கி வெளியே போட்டான், இது ஏன் Dress இல்ல இனிமே. ஆமென்னு சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே ஒரு மணவாளன், ஒரு மாப்பிள்ளை பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க? என்ன அடையாளம்? நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போனாங்கன்னா, மாப்பிள்ளை வீடு வந்தாங்கன்னா என்ன அடையாளம் பண்ணுவாங்க? மோந்திரம். வெரி குட். வேற? புடவை. சூப்பர். வேற? மாலை. வெரி குட். மாலை கொண்டு வராங்க, புடவை, மோதிரம், அப்புறம் என்ன? போட்டோவா? போட்டோவா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். வெரி குட். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன்ல மாத்திரம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட பெண்ணு காய்கறி கடைக்கு போறாங்க, போட்ட மோந்திரத்து கிட்ட வந்து பார்த்துட்டு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுமா அப்படின்னு நான் பாப்பானா? விசாலபத்திரிக்கே சிரிப்பாயிடுச்சு பாருங்க. முடிச்சிடலாம். வெரி குட். எனக்கு கவனிங்க, இப்ப கிட்ட வந்து பார்த்து நிச்சயதாக்கமாக்கப்பட்ட பெண்ணு அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒரு மாப்பிள்ளை வீடு வராருன்னு வச்சுங்களேன், இப்போ இவங்க வந்து பெண்ணு கற்பனை பண்ணிங்க. என்னப்பா சும்மா கொச்சிக்காத என்ன, சும்மா இன்னைக்கு ஒரு 2-3 நிமிஷத்து தான். இப்போ என்னவா மாட்டீங்க? நீங்க பெண்ணா மாறிட்டீங்க. 3 ஆம்பளை பிள்ளைங்க தானம்மா, ஒரு பெண்ணு இருந்தா நல்லா இருந்திருக்குன்னு ஜெபம் பண்றீங்களா? வெரி குட். இப்போ இந்த சீனுக்கு மாத்திரம் இப்போ நீ கற்பனை பண்ணீங்க. ஏன்னா நாங்களும் அப்படிதான் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே 2 ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, எப்படியா இருந்தாலும் அவனுங்க அடிச்சு துரத்தி போயிடுவானுங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்ணி நிற்கிறோம். ஆண்டு ஒரு ஜபத்தை முன்னாடியே கேட்டுக்கிறேன். நல்லா கவனிக்கணும். இப்ப இவங்க பெண்ணு மாப்பிள்ளை வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரெஸ் இருக்கு பாருங்களேன், இந்த வஸ்திரம், இந்த வஸ்திரத்தை நிச்சயம் பண்ணும்பொழுது முதலாவது என்னத்தை போட்டுருவாருன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருவாரு பொண்ணுக்காக. இப்ப நான் தான் மாப்பிள்ளை, இவர் பொண்ணுன்னு வச்சுங்க, என்னப்பா? ஓகே, ஓகேங்களா? ட்ரெஸ் போட்டுருவாங்க. இப்ப இந்த ட்ரெஸ்ஸை 4 செவத்துக்குள்ள இவங்க எப்படி ஒன்னாலும் இருக்கலாம். வீட்டுக்குள்ள காய்கறி கடைக்கு போறாங்க, மளிகை கடைக்கு போறாங்க, வேற எங்கன்னா ஷாப் போறாங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை இவங்க மேல போட்டுக்கிட்டு தான் போகணும். போனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு மணவாளனுக்கு, ஒரு மணமகனுக்கு நிச்சயமாக்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்லி மற்றவங்க யாரும் பெண் கேட்க மாட்டான், மற்றவங்க யாரும் அந்த பெண்ணை தவறா நினைக்க மாட்டான். இதுதான் இஸ்ரவேல் தேசத்துடைய கல்ச்சர். ஆமென், அல்லேலூயா. 2வது, இந்த நிச்சயமாக்கப்பட்ட மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் அப்படின்னா மோதிரம் போடுவார். எப்படி போட்டுப்பார்? போட்டோ எதனா எடுத்துக்கிறீங்களா பாருங்க.
மோதிரம் இப்படியா வாங்குறாங்கப்பா. மோதிரம் விரல காட்டுமா. பொண்ணு அப்படி காட்டும் போது மாப்பிள்ளை என்ன பண்ணோம்? வெரி குட். ஹார்ட் தான் போட்டுக்குது போல. இதுவே இதுவா மோதிரம் விரல் இதுப்பா. சூப்பர். ரெண்டாவது என்ன போடுவாருன்னா மோதிரம் போடுவார். எதற்கு அடையாளம்? நீ என்னுடைய மனைவியா மாற போற அப்படின்னு. பிஃபோர் 6 months ஆர் பிஃபோர் 1 year. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே 1 yearக்கு முன்னாடி ரொம்ப வெக்கப்படுறாரம்மா. ரொம்ப நேரம் எதிர்பார்த்துருந்தார நான் கல்யாணத்துக்கு. வெரி குட். நம்ம சிரிக்கிறான். அது வேற சிரிப்பை கூட அடங்குறான். மூணாவது மாப்பிள்ளை அவருடைய விருப்பத்தெல்லாம் இதுல எழுதுவாரு டைரியில. அவருடைய அப்பா மாமனார் இவங்களுக்கு வரப்போற மாமனாருடைய விருப்பத்தை எழுதுவாங்க. மாமியார் அம்மா மாப்பிள்ளுடைய அம்மாவுடைய விருப்பத்தை, வீட்டுல வேற யாருன்னா மச்சனை இருந்தா மச்சனுடைய விருப்பத்தை எழுதிட்டு, மூணாவது நிச்சயதார்த்தத்துல இந்த டைரியை புடிச்சுக்கப்பா, இந்த டைரியை கொடுத்துட்டு மாப்பிள்ளை போயிடுவார். போயிட்டு அவர் வெயிட் பண்ணுவார். 6 மாசம் 1 year, கிட்டத்தட்ட 1 year அல்லது 6 மாசம் வெயிட் பண்ணுவார். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்மா மனைவியா மாறப்போகிற இந்த மகள், மணமகன் மாப்பிள்ளுடைய விருப்பம், மாமியார் குடும்பத்தினுடைய விருப்பத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு, இது உனக்கு சம்மந்தமானு 6 மாசம் டைம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஓகேன்னு அப்படின்னு சொல்லி மணமகள் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு கால் பண்ணா கூட மாப்பிள்ளையும் அவருடைய வீட்டாரும் சேர்ந்து வந்து அந்த மணமகள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, மேலத்தாளத்தோடு வந்து அழைச்சிக்கின்னு போயிடுவாங்க நைட்டு 2 மணி ஆனா கூட. இப்ப இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய கலாச்சாரம் அப்படியே வேதத்துக்குள்ள கொண்டு வரணும். நாம சொல்லலாமே, எதத்துக்குள்ள கொண்டு வரணும்? வேதத்துக்குள்ள. இப்ப நம்ம மணவாளன் வந்து போயிட்டாரா, வரப்போறாரா? ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு, வந்து போயிட்டார். வந்து போயிட்டு இப்ப நம்மள என்ன பண்ணிட்டு போயிட்டாரு? சத்தமா சொல்லலாமே, மணவாளன் இயேசு நம்மள என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு? இப்ப நாம எல்லாம் யாரு? நம்ம யாரு எல்லாம்? நிச்சயமாக்கப்பட்ட பெண். ஓகேங்களா? நிச்சயமாக்கப்பட்ட பெண். இப்ப நம்ம கையில முதல் வஸ்திரம் ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். ஆமேன்னு சொல்லலாமே. எப்படி மணமகளுக்கு மாப்பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸை போட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்காம வெளியே வரவே கூடாது, ஏன்னா இது மாப்பிள்ளை வீட்டாருடைய அடையாளம், மணமகனுடைய அடையாளம், மாமியார் வீட்டாருடைய அடையாளம். அதே மாதிரிதான் நம்ம மணவாளன் இயேசு ஒரு முறை வந்து அவர் ரத்தத்தினால மீட்டெடுத்து உங்களை என்னைய மணமகளா நிச்சயமாக்கப்பட்ட பெண்ணா மாற்றி ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். ரெண்டாவது மோதிரம் காட்டுங்கப்பா. இந்த மோதிரம் வசனம் சொல்லுது, பரிசுத்தமா நீங்கள் மாறி பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை அச்சு அடையாளமா அந்த அபிஷேகத்தை நம்முடைய இருதயத்துல தலைமையில தரித்திருக்கிறதுனால இது ஒரு அடையாளமா, அபிஷேகமா, முத்திரை மோதமா உங்களை என்னையும் மாற்றி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமே. மூன்றாவது மணமகன் என்ன எழுதி கொடுத்துட்டாரு? பக்கத்துல எல்லாம் பைபிளை கையில தூக்க பார்க்கலாம், பைபிளை கையில எடுங்க பார்க்கலாம் பிளீஸ். எவ்ரிவன் இந்த வேதம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் விடுதலையும் வெற்றியையும் இந்த வேதம் மட்டும்தான் கொண்டு வரும். இந்த வேதத்தில் இருந்தா எல்லாமே வரும். இந்த வேதம் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்லுதோ அந்த வேதத்தின்படி வாழ்ந்து படித்து அதன்படி நீங்க நானும் பர்ஃபெக்டா ஆனாதான் வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது பகல்ல வருவாரா, இரவுல வருவாரா, இல்ல எந்த டைம்ல வருவாரா? என்ன வருவாருமா? திருடன் வருகிறது போல வருவார். ஆனா எந்த நேரத்துல வருவாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் மனுஷகுமாரன் வரப்போகிறாரு. அவர் வரத்துக்கு முன்னாடி ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தையும் முத்திரை மோதிரத்தையும் வேதத்தை எழுதி கொடுத்துட்டார்ல, இதை படிச்சு தியானிச்சு நீங்கள நான் ஆயத்தமாக்கி நம்முடைய குடும்பத்தை சபையை ஊழியத்தை ஆயத்தம் படுத்தினா ஒரு நாள் மணவாளன் வருவார். கைதட்டி ஆண்டவர் சொல்லாமே, ஆயத்தமாக்கப்பட்ட சபையை, ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களை, ஆயத்தமாக்கப்பட்ட கணவனை, ஆயத்தமாக்கப்பட்ட மனைவியை, ஆயத்தமாக்கப்பட்ட குடும்பத்தை அவர் அழைத்து கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. போய் உட்காருங்க. மோதிர தக்கவனை கொடுத்துரு. வெரி குட். இப்போ இவன் பையனா மாட்டான். புரியுதுங்களா? அப்ப குஷ்டரோகி குருடனுக்கு என்று ஒரு வஸ்திரம் இருந்துச்சு. ஒரு சும்மா சாதாரணமா அந்த வஸ்திரத்தை கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு அடையாளம். குருடன் என்ற ஒரு அடையாளம்.
அதை தூக்கி போட்டான். இனி நான் யாரும் இல்ல, குருடன் இல்ல. நல்லா கவனிக்கணும். அவன் முதல் முறை கூப்பிட்டான். நின்னாரா? நிக்கலையா? நின்னார். ரோசம்மா எங்கம்மா நின்னாரு? போயிட்டார். வெரி குட். இப்ப இரண்டாவது முறை கூப்பிடுறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்ப என்ன பண்ணாரா? சத்தமா கூப்பிட்டான். முன்னில அதிகமா அவர் நின்னாரு. சீசர்களை அழைச்சு வர சொன்னார். ஆமேன்னு சொல்லாமே. இப்ப ஃபர்ஸ்ட் முறை ஏன் ஆண்டவர் காது கேட்கலையா? ஃபர்ஸ்ட் முறை ஏன் கூப்பிட்டு கேட்காத மாதிரி இருந்தாரு? வாட் இஸ் த ரீசன்? என்னவா இருக்கும்? பேசுங்க. விசுவாசம். விசுவாசிகளை பார்க்க வேண்டாம், வேகமா போயிருப்பாரா? வெரி குட், சூப்பர். வேற? ரெண்டு வாட்டி கூப்பிடணும். வெரி குட். வேற? உதட்டிலிருந்து கூப்பிடுறது வேற, உள்ளத்திலிருந்து கூப்பிடுறது வேற. ஆமென். அவன் நம்பிக்கையோடு தான் கூப்பிட்டுருப்பான். முதல் உதட்டிலிருந்து கூப்பிட்டுருப்பான். அவருக்கு நல்லா தெரியும் உள்ளத்தை பார்க்கிறவர். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. எதை பார்க்கிற தெய்வம் நம்ம ஆண்டவர்? அல்லேலூயா. உள்ளத்தை பார்க்கிற தெய்வம். முதல் முறை கூப்பிட்டும் போது அவர் நிக்கல, திரும்பி பார்க்கல, அவனை அழைச்சின்னு வர சொல்ல. ரெண்டாவது முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முன்னிலும் அதிகமா சத்தமிட்டு கூப்பிட்டான். நின்னாரு, பார்த்தாரு, அழைச்சின்னு வர சொன்னாரு. விசுவாசம் பெருது, சந்தோஷமா வீட்டுக்கு போ, பார்வை அடைஞ்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுகப்படுத்திட்டார். கை தட்டி அல்லேலூயா. உள்ளங்கையில் உன்னை வரைந்தவர் அவர் ஒரு போதும் மறப்பதில்லையே. உனக்கெதிராய் வரும் தீமைகள் அவை ஒன்று கூட வாய்ப்பதில்லையே. கைதட்டி. ஒரு தந்தையை போல அவர் தோளின் மேலே தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். கையை தட்டி சந்தோஷமா. ஒரு தந்தையை போல அவர் தோளின் மேலே தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். துணையாக நீடிடுவார். புயலெல்லாம் துடைத்திடுவார். சகோதரா சகோதரியே, துணையாக அந்த குருடனுடைய உள்ளத்தை பார்த்தாரு. பத்திரனுடைய உள்ளத்தை பார்த்தாரு. உங்க உள்ளத்தை, என் உள்ளத்தை தெய்வம் பார்க்கிறார். துணையை போல அவர் தோளின் மேலே தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். அல்லேலூயா. அவர் இருதயத்தை பார்க்கிற இருதய ஆண்டவர். ஒரு முறை கூப்பிட்டதுக்கு திரும்பல, அவன் உதட்டிலிருந்து கூப்பிடறானோன்னு செக் பண்ணிட்டு ரெண்டாவது முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடிவயிலிருந்து கூப்பிடுறான். உள்ளத்திலிருந்து கூப்பிடுறான். பா, எனக்கு இறங்க மாட்டீங்களா? நான் குருடனா இருக்கலே, எங்க அப்பாவை பார்க்கலையே, அம்மாவை பார்க்கலையே, கூட பிறந்தவங்க பார்க்கலையே, இந்த உலகம் எப்படி இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியலையே, நான் இது வரைக்கும் பார்க்கலையா, எடுத்து நான் பார்க்கவே இல்ல, பார்க்கணுமான்னு சொல்லி கூப்பிட்டான். நின்னாரு, அழைச்சின்னு சொன்னாரு, சுகமாக்கினார். ஆமேன்னு சொல்லலாமே. ஆமேன். பர்திமை குருடனை போல உள்ளத்திலிருந்து நீங்கள் நானும் கூப்பிட்டு கொண்டே இருங்க. உதட்டிலிருந்து கூப்பிடுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஆமேன். மனுஷனுடைய சத்தமே உதட்டிலிருந்து கூப்பிடக்கூடாது, உள்ளத்திலிருந்து கூப்பிடணும். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமே. உதட்டிலிருந்து கூப்பிடுறது வேற, உள்ளத்திலிருந்து கூப்பிடுறது வேற. இந்த பர்திமை குருடத்தின் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இத்தனை வருஷம் ஒருவேளை என் ஜப குறிப்புகள்லாம் ஜெயம் வரல, என் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் வரல, என்னைக்குப்பா ஒரு அற்புதம் அதிசயம் நடக்க போகுது என் வாழ்க்கையில அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு, என்னோடு, நம்மோடு, நம்ம குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ளத்திலிருந்து கூப்பிட்டுக்கினே இருமா, உள்ளத்திலிருந்து கூப்பிட்டுக்கினே இருப்பா. உன் ஜபத்துக்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் வியாதிக்கு பதில் உண்டு, உன் நோய்க்கு பதில் உண்டு, உன் பிரச்சனைக்கு பதில் உண்டு, உன் எதிராளின் தொல்லைக்கு பதில் உண்டு, உன் சத்ருவின் தொல்லைக்கு பதில் உண்டு, உன் சூனிய தொல்லைக்கு பதில் உண்டு. எல்லாத்துக்கும் பதில் உண்டு. இயேசுவால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
மனுஷ சத்தத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் டிஃபரெண்ட் பாத்தீங்கல்ல. இந்த டிஃபரெண்ட் ரொம்ப முக்கியமானது. தேவ சத்தம் இன்றைக்கு எதை செய்கிறது, மனுஷ சத்தம் எதை செய்கிறது, எதை கொண்டு வருகிறது. மூன்றாவது ஒரு சத்தத்தை பார்த்து நாம் திருவிருந்துக்கு போகலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். ஃபாலோயிங். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனங்களை வாசிக்கலாம். டீமன் வாய்ஸ். கர்த்தர் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது நோக்கி என்றது பார்த்து தோட்டத்தில் உள்ள ஆனாலும் குறித்து நோக்கி இல்லை திறக்கப்படும் தேவ. ஆமென். போதும். இப்போ ஸ்மைலி வாமா தம்பி. காட்சன் வா தம்பி, வா. முடியாமா முடியும். கொஞ்ச நேரம் தான். உனக்கு அடிக்கடி சீன் வந்துக்கினே இருக்குது. வெரி குட். நில்லுங்க, 3 பேர் வந்து நில்லுங்க. காட்சன் வாப்பா, வா. அடு வாங்க, வந்து நில்லுங்க. வா பாப்பா, நீ வாங்க. சரி, குழந்தைங்க பயப்படுறாங்க. யாருன்னா வர முடியுமா? குழந்தைங்க வேற யாருன்னா? சின்ன பிள்ளைங்க. நீங்க வாங்க தம்பி, வா வா. ஓடி 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 ஓடி, சீக்கிரம் வா. முடிஞ்சிச்சு. முதல் சத்தம் என்ன? 2வது சத்தம். இப்ப தேவ சத்தத்துல என்னென்ன வருதா? வெரி குட். மனுஷ சத்தத்திலிருந்து ஒண்ணுமே வராது அப்படின்னு நம்ம நினைச்சு நிற்போம். மனுஷ சத்தத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவனையே நிக்க வைக்கிற ஒரு பெரிய சக்தி மனுஷ சத்தத்தில் இருக்குது. ஆமென் சொல்லாமே. யாரை நிக்க வைக்க முடியும்? ஆமா, பரிதிமை கூட கூப்பிட்டா யார் நின்னது? அப்ப நம்ம கூப்பிட்டு இருக்கிற நிக்கிறாரா இல்லையா? எரேமியா 33:3 என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அவனுக்கு தெரிவிப்பேன். ஆமென். சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்தில் கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென் சொல்லலாமே. இப்ப ஆண்டவரை கூப்பிட 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 ஆண்டவரே ஸ்டாப் ஆயாம் பிள்ளைங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லி நின்று நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டு போவார். கைதட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு. இப்போ ஏதேன் தோட்டத்துல நிறைய மரம் இருக்கு. குறிப்பா ஆண்டவர் விரும்பினது ஏதேன் தோட்டத்தின் நடுவில் 3 மரத்தை வச்சார், 3 விருட்சத்தை வச்சார். அதுல நல்லா கவனிக்கணும். நம்பர் 1, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமான மரம். நம்பர் 2, ஜீவ விருட்சம். சென்ட்ரா நடுவ ஜீவ விருட்சம். ஓகேங்களா? லைஃப் ஆஃப் ட்ரீ, ஜீவ விருட்சம். 3வது, இந்த தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம். மொத்தம் எத்தனை மரம்? ஆமா. இப்ப ஆண்டவர் நல்லா கவனிக்கணும். எந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு? நன்மை தீமை இந்த மரத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா மரத்தினுடைய பழத்தையும் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. குறிப்பா எந்த மரத்தினுடைய கனியை டெய்லியும் சாப்பிட சொன்னாரு? பார்வைக்கு அழகா, நம்ம பார்வைக்கு எப்பவுமே அழகா இருக்கிறது தான் நமக்கு, அந்த அழகை மாத்திரம் தான் நம்ம ரசிப்போம். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமா இருக்கிற மரம் இருக்குது. ஆனா அதையும் விட்டுட்டு தோட்டத்தின் நடுவே மறுபடியும் தான் வருதுப்பா. ஜீவ விருட்ச மரம் இருக்குல்ல, லைஃப் ஆஃப் ட்ரீ, இந்த மரத்தினுடைய கனியை டெய்லியும் சாப்பிட்டா நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தார். ஆமென்னு சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த மரத்தை கனியை சாப்பிட்டா என்ன கிடைக்குமா? நித்திய ஜீவன். ஏன்னா அந்த மரத்துக்கு பேர் என்ன?
ஜீவன் தருகின்ற மரம், ஜீவ விருட்சம். ஆனா இத சாப்பிடல, இதையும் சாப்பிடல. பிசாசினுடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கினே இருக்கும் பொழுது தேவ மகிமையில் இருந்தாங்க, தேவ பிரசன்னத்தில் இருந்தாங்க, ஏதேன் என்ற அந்த தோட்டத்துக்குள்ள உலாவின் இருந்தாங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் வரும்போது பேசினாங்க. என்னைக்கு இந்த மரத்தினுடைய கனியை இவங்க சாப்பிட்டாங்களோ அப்பவே இவர்கள் என்னவா மாறிட்டாங்கன்னா, நம்மை போல சாதாரணமா நன்மை தீமை அறியத்தக்க மனிதர்களா மாறிட்டாங்க. அதாவது இதற்கு முன்னாடி தேவ மகிமையில் இருந்தாங்க ஆதாமும் ஏவாளும். அப்பெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் தெரியல. என்னைக்கு இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்ட பிறகுதான் அவங்க நிர்வாணின்னு பண்ணிதான் தெரிஞ்சுதான் மரத்தின் அடியை ஒளிஞ்சிக்கினாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் விரும்புகிறது உங்களுக்கும் எனக்கும் ஒன்னே ஒண்ணுதான், ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த கனியை நீங்களும் நானும் புசித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தோமானால் நமக்கு ஜீவ நதியா, ஜீவ ஊற்றா ஆண்டவர் நமக்கு மாறுவார் என்பது வேதம். இப்ப நமக்கு ஜீவ விருட்சம் எது தெரியுங்களா? ஜீவ விருட்சத்தின் கனி வேதம். ஆமென். இந்த வசனம். அதனாலதான் பிள்ளைங்க இங்க ஒரு 4 பேர் எழுந்தாங்க, இங்க ஒரு 3 பேர் எழுந்திருக்கல. தயவு செய்து ஹம்புலா சொல்றேன்பா, டெய்லியும் பைபிள் படிங்க, டெய்லியும் பைபிளை தியானிங்க. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாமே டெய்லியும் படிங்க. நீங்க படிக்க படிக்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு அது லைஃபா மாறும். ஆமென்னு சொல்லலாமே. அல்லேலூயா. நீங்க படிக்கல, ஜெபம் பண்ணல, விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு நாள் நைஃபா மாறும். லைஃபா மாறுதும் நைஃபா மாறுதும் யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான். லைஃபா மாறணும்னா தம்பி புரியுதுங்களாப்பா, கீபோர்ட்லையும் பேட்லையும் கிட்டார்லையும் காட்டுற ஆர்வத்தை இதில் காட்டுமா, நல்லா இருப்பீங்க. லைஃபா மாறும். இல்லைன்னா இதே வார்த்தை உங்களுக்கு நைஃபா வரும். ஜோசே போட்டு தள்ளிடுவார். புரிதா சொல்லுது? நைஃபா மாறுதும் லைஃபா மாறுதும் நம்ம கையில் தான் இருக்கு. ஆமென். போயிட்டு உட்காந்துருக்குமா, எனக்காக நீங்க முடிக்கிறேன். தேவ சத்தம் உங்களுக்கும் எனக்கும் எதை கொண்டு வருகிறது? மனுஷ சத்தம் எதை கொண்டு வருகிறது? பிசாசின் சத்தம் எப்படி நம்ம பேசுவான்? கடைசி பாயிண்ட் முடிக்கிறேன். கிட்ட வருவான், ஜெபம் பண்ணாதம்மா, பைபிள் படிக்காத, அப்பா கிட்ட போனு கேளு, அப்பா கிட்ட அடம்பிடி, அம்மா கிட்ட அடம்பிடி, அப்பாவை முறைஞ்சி அம்மாவை முறை, அடம் பிடிச்சாதான் உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தருவாங்க, நீ என்ன போல மாறிடுவ அப்படின்னு அவன் வந்து பேசிட்ட உடனே நம்ம என்ன பண்ணிவிடும் தெரியுமா? ஆண்டவர் சத்தத்துக்கும் அப்பா அம்மா சத்தத்துக்கும் செவி சாய்க்கிறது விட்டுருவோம். திடீர்னு யார் சத்தத்தை கேட்போம்? பிசாசின் சத்தத்தை கேட்போம். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். டெய்லியும் பைபிள் படிக்காதப்பா, ஜெபம் பண்ணாதப்பா, உங்கள் மனைவி அடிச்சுக்கினே இரு, சண்டை போட்டுக்கினே இரு, திட்டிக்கினே இரு, எல்லாரும் எதற்கு பலால் பலால் பலால்னு விடு, அப்போதான் நீ ஒரு நல்ல ஆம்பளையாக கெத்தாக காட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுவான். உடனே நம்ம ஆளுங்கள்லாம் திரும்ப ஏறிடுவோம். ரைட் ஆம்பளடா. புரியுதுங்களா? இப்படி தான் பிசாசு பேசுவான். டயர்டாக இருக்குதா, சோர்வாக இருக்குதா, ஆண்டவருக்கு தெரியாது, நீ அவராண்டியே சொல்றது, ஆண்டவரே இன்னைக்கு என்ன இருக்குது, ஆண்டவரே இன்னைக்கு என்ன இருக்குது, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு குடைச்சலாகுது, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் பைபிள் படிக்கிறது இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறது இல்லை, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே அப்படின்னு அவருக்கே சொல்லிடுவோம். ஆனால் அவரு நம்ம சொல்றாரு, இரவும் பகலும் என் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாரு. இப்ப அவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்கிறோம்? எஸ்கியூஸ் கேட்கிறோம். எந்த டாக்டரானா போயிட்டு மெடிசனை எழுதி கொடுக்கும்போது நீங்கள நானும் அவங்களாண்ட எதனா பேச முடியுதா? போடுனா போட்டுதான் ஆகணும். 3 நாள் பொறுத்து வா, அடுத்த மாத்திரை எழுதி கொடுக்குறேன், அடுத்த 3 நாள் பொறுத்து வா, அடுத்த மாத்திரை எழுதி கொடுக்குறேன், முடிஞ்சா எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், இல்லைன்னா போ கடவுள் விட்ட வழின்றுவாங்க. அவள் தான். இதான் மனுஷன். நம்ம ஆண்டவர் அப்படி விட மாட்டார். ஆமேன்னு சொல்லலாமே. நம்ம ஆண்டவர் அப்படி விட மாட்டார். நடு தெருவில் உங்களை என்னைய கருவில் கண்டாரு, தெருவில் விட மாட்டார். அல்லேலூயா. பயப்படாதேன்னு வாக்கு தத்தம் கொடுத்து உங்களை என்னைய நடத்துற தெய்வம். நீ இந்த சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்படிப்பா, என் சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்படி, என் சத்தத்தை மாத்திரம் கேட்டுக்கினாரு, நல்ல ஜபத்துல வந்துக்கினாரு.
வந்துகிறாரு, சர்ச்சுக்கு வந்துகிறாரு, ஊழியம் பண்ணுகிறாரு, சுவிசேஷம் பண்ணுகிறாரு, ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறாரு. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி, பெரியவங்களுக்கு கீழ்ப்படி, மூத்தவங்களுக்கு கீழ்ப்படி, சபையில இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெற்றவங்களுக்கு நல்ல பெரியவங்களுக்கு நல்ல கீழ்ப்படிஞ்சுகிறாரு. ஒரு நாள் உனக்கு லைஃபா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டுட்டு எனக்கு பைக் வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு செல்போன் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அப்பா வாண்ட, அம்மா வாண்ட, சொந்தக்காரங்களாண்ட, சபையாண்ட, ஊழியக்காரனாண்ட நம்ம அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ணி முறைச்சி நின்றுன்னு வச்சுங்களேன், அது லைஃபா மாறும். லைஃபா மாறாது. இன்னைக்கு எத்தனையோ சின்ன பிள்ளைங்க, எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இன்றைக்கு நம்முடைய பட்டணங்களிலே, நம்முடைய நாட்டில் எவ்வளோ அழிஞ்சு போகிறாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த, நமக்கு கொடுத்த பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க லைஃபா மாறுவாங்க. ஆமென். அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அப்பா அம்மா சொல்லுங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். என் பிள்ளைங்க ஒளிவ மர கண்டுகளை போல, ஆமா, நான் சுகமா இருப்பேன், நான் சௌக்கியமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் ஜெயமா இருப்பேன். எல்லா தடை மாறும், எல்லா பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும், எதிராளி தொல்லை மாறும், சத்துரு தொல்லை மாறிச்சு. ஏன்னா நான் அவர் பிள்ளை. அவர் சத்தத்தை கேட்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென்னு சொல்லாமே. எனக்கு திருமண காரியத்தை கர்த்தர் செய்வார், எனக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பார், எனக்கு நல்ல வருமானங்களை கர்த்தர் கொடுப்பார், என் பிரச்சனைக்கு ஒரு அற்புதம், என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல நல்லா சொல்லுங்க. என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சொல்லி கொடுப்பா, தீர்வு கொடுப்பா, பயப்படாதன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவர். ஆமென்னு சொல்லலாமே. சந்தோஷமா இருங்க. ஆண்டவருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. நம்ம அப்பா ஒரு நாளை விட மாட்டார். ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்திருக்கலாமே. ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இரு. ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தமா போறோம். தேவ சத்தத்தை கேட்டுக்கினே இரு. மனுஷ சத்தம், பிசாசின் சத்தம், 2 சத்தத்துக்கு தேவ சத்தம், 3வது சத்தத்துக்கு நாம் எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும்? தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி 2 கரங்களை மேல உயர்த்தி சரணடைஞ்சிடுங்க. லிஃப்ட் அப் அவர் 2 ஹேண்ட்ஸ். சரணடைஞ்ச வாலிப பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி, அப்பா பிசாசின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய கூடாதுப்பா. ஏன்னா பிசாசின் சத்தம் என் ஆபத்துக்குள்ள கொண்டு போயிடும், என் ஆத்துமாவை பாவத்துக்குள்ள கொண்டு போயிடும். என் புருஷன் உங்க சத்தத்தை கேட்கணும்பா. மனைவிமார்கள் கேளுங்க. இந்த வருஷம் நடக்கும். இந்த வருஷத்தினுடைய நியூ இயர் ஆராதனையில கணவன் மனைவியோடு நீங்க வந்து, பிள்ளைங்களோடு வந்து நன்றி சொல்லுவீங்க, உங்க கூட பிறந்தவங்களோடு வந்து நன்றி சொல்லுவீங்க. அது நடக்கும், நடக்கும். அது தேவ சத்தத்தை கேளு, தேவ சத்தத்தை கேளு. ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்களும் நானும் என்ன ஆண்டவர் சமூகத்துல அழுதுகிட்டு இருக்கிறோமே, அதுக்கெல்லாம் பதில் வரும். ரட்சிப்பு கர்த்தருடையது. என் வியாதி மாறாதான்னு அழுதுகிட்டு, என் நோய் மாறாதான்னு அழுதுகிட்டு, என் பிரச்சனை மாறாதான்னு அழுதுகிட்டு இருக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது, சுகம் கர்த்தருடையது. நான் எவ்வளவு ஹாஸ்பிட்டலுமா அலையிறேன் ஆண்டவரே, எவ்வளவு ஹாஸ்பிட்டலா நான் போறேன்ப்பா, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறது, என்னால முடியலப்பா. அப்பா அவனை கேளுங்க. கண்களை மூடி கையை உயர்த்தி என்னை சுகமாக்குங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கேளுங்கப்பா, என் சுகர் பிரச்சனை இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. எனக்கு அடிக்கடி மயக்கம் வருது, அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. எனக்கு அடிக்கடி வர அந்த போராட்டத்துல இருந்து விடுதலை கொடுங்கப்பா. என்னுடைய பிபி பிரஷர்ல இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. என் புருஷனை காப்பாத்துங்கப்பா, என் பிள்ளைகளை காப்பாத்துங்கப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா. உங்களை மட்டும் தான் நம்பி வந்து, சொந்தங்களை நம்பி இல்லப்பா, உறவுகளை நம்பி இல்லப்பா. அவங்க எதிர்க்கலாம் நாங்க எல்லா இடத்துலயும் தலை நிமிர்ந்து நடக்கணும்பா. உங்களை நம்பி வந்துட்டோம்பா, உங்களை நம்பி வந்துட்டோம்பா. என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்பா. சொல்லுங்க, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுப்பா. மத்த பிள்ளைங்க போல என் பிள்ளைங்க மாறிடக்கூடாதுப்பா. என் பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா, சுகமா இருக்கணும்பா. திருமணம் ஆகாத என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கணும்பா. குழந்தை பாக்கி இல்லாத என் பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்பா. ஒரு நல்ல வீட்டை கொடுங்கப்பா, ஒரு நல்ல இடத்தை கொடுங்கப்பா. நில பிரச்சனை மாறட்டும், இட பிரச்சனை மாறட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. சொல்லுங்க அப்பா. வாலிப நேரத்துல சிருஷ்டிக்கிற நினைச்சீங்கன்னா இருமா, அவர் சத்தத்தை கேளுப்பா, அவர் சத்தத்தை கேளுமா. அவர் சத்தத்துல உங்களுக்கு லைஃப் வரும். பிசாசின் சத்தத்துல, மனுஷ சத்தத்துல லைஃப் வரும், அவர் சத்தத்துல லைஃப் வரும். எதை நீங்க நானும் சூஸ் பண்ண போகிறோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்க கிருபை தாருப்பா, உங்க சத்தத்தை கேட்க கிருபை தாங்க ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்க கிருபை தாங்கப்பா. இது வரைக்கும் இத்தனை வருஷம் நாங்க உங்க சத்தத்தை அறகுறையா கேட்டிருக்கிறேன், ஏனோ தான் கேட்டிருக்கிறேன், கூப்பிடுறேன், உதட்டாலதான் கூப்பிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த நாள்ல செய்தி கேட்டிருக்கிறோம், உள்ளத்துல இருந்து கூப்பிடுறேன்பா.
உள்ளத்திலிருந்து கூப்பிடுறோம்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிமை கூட இரண்டாவது கூப்பிட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாவீது குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கையை உயர்த்தி கேளுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும். கேளுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும். 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 இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும். இயேசுவே எனக்கு அதிசயம் செய்யும். இயேசுவே என்னை வாழ வையும். இயேசுவே என்னை காப்பாற்றும். இயேசுவே எனக்கு நிம்மதியை தாங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர். இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர். கண்களை மூடி கை தட்டி, பொன்னை காட்டிலும் மண்ணை காட்டிலும், பொன்னை காட்டிலும் மண்ணை காட்டிலும் இயேசுவே எனக்கு போதுமானவர். கண்ணீரின் பாதையிலே நடந்த வேளைகளில் இயேசுவே, கண்ணீரின் பாதையிலே நடந்த வேளைகளில் அழாதே என்று சொல்லி. நடக்குமா? நடக்கும், நடக்கும்பா. ஆண்டவர் பேசுற நடக்கும், அற்புதம் நடக்கும், ஜெயம் வரும். பயப்படாத, சோர்ந்து போகாத. உன் அழுகைக்கும் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் வியாதிக்கு முற்றுப்புள்ளி உண்டு. உன் கடன் தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வேற யாரும் கூப்பிட வேணாம். தூரமாயிருந்த என்னை சமீபம் ஆக்கினீரே. தூரமாயிருந்த என்னை சமீபம் ஆக்கினீரே. காணாம போனே. ரொம்ப தூரம் போயிடாதப்பா அவரை விட்டுட்டு. ரொம்ப தூரம் போயிடாதப்பா இயேசுவை விட்டுட்டு. சபையை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடாத. ஐக்கியத்தை விட்டுட்டு போயிடாத. இயேசுவை விட, சபையை விட, ஊழியத்தை விட நமக்கு வேற ஒண்ணுமே இல்லப்பா. உன்னை வாழ வைப்பாரு. அந்த இயேசுவை காப்பாத்துவாரு. உன் வேலையில இருக்க பிரச்சனையை மாத்துவாரு. உன் பிள்ளைங்க, உன் பேர பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனையை மாத்துவாரு. உன் எதிர்காலம் அவர் கையில இருக்கு. வேற வழியில அற்புதம் செய்யறவா. உன்னாத அழைப்பினாலே என்னை அழைத்தவரே. உன்னாத அழைப்பினாலே என்னை அழைத்தவரே. உந்தனி சாட்சியாக எல்லாம் கையை தட்டி நித்தமும் வாழ்வு, நித்தமும் வாழ்வு. வேற ஒண்ணே ஒண்ணுதான். இயேசுக்கா வாழ்ந்துட்டு போ. இயேசுக்கா வாழ்ந்துட்டு போ சகோதரியே. இயேசுக்கா வாழ்ந்துட்டு போ சகோதரா. வேற யாருக்கா வாழ்ந்து போதும். மனுஷனுக்கா வாழ்ந்து போதும். சொந்தக்காரங்களுக்கா வாழ்ந்துட்டு போதும். பிள்ளைகளுக்கா வாழ்ந்துட்டு போதும். இயேசுக்கா வாழ். இயேசுக்கா வாழ்ந்துட்டு போ. நிச்சயமா பதில் உண்டு. நிச்சயமா பதில் உண்டு. அற்புதம் நடக்கும். அதிசயம் நடக்கும். ஜெயம் வரும். சாக்கா ராகாரா பூலாபா கரபா. வெள்ளினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, வெள்ளினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல. இயேசுவின் ரத்தம் உண்டு. இயேசுவின் ரத்தம் நம்ம மேல வரும்போது, நல்லவன் வரும்போது சுகம் வரும், சமைக்க வரும், அறுத்து வரும், ஜெயம் வரும், உயர்வு வரும். அவருடைய ரத்தம் நம்ம மேல, அவருடைய ரத்தம் நம்முடைய குடும்பத்து மேல், அவர் ரத்தம் நம்ம சபை மேல. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.
இயேசுவே 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 அற்புதம் இயேசுவே இயேசுவே நல்ல கையை தட்டி இயேசுவே கொண்டை காட்டி மண்ணை காட்டி நல்ல கரங்களை தட்டி ஆவியை நிரம்பியப்பா உங்களை விட எனக்கு வேற யாருமே இல்லப்பா சரண் அடையிறேன் உங்க சத்தத்தை கேட்கிறேன் தேவ சத்தம் ரொம்ப முக்கியம் தேவ சத்தம் ரொம்ப முக்கியம் தேவ சத்தம் ரொம்ப முக்கியம் தேவ சத்தம் முக்கியம் சாக்காரா பாபா விடுதலை 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 அற்புதம் சுகம் சௌக்கியம் ஆரோக்கியம் வெற்றி ஆசீர்வாதம் காரணம் அப்பா உங்க சத்தத்திலிருந்து வல்லமை வரும் அந்த வல்லமையிலிருந்து சுகம் வரும் அந்த வல்லமையிலிருந்து சௌக்கியம் வரும் அந்த வல்லமையிலிருந்து விடுதலை வரும் அந்த வல்லமையிலிருந்து ஆரோக்கியம் வரும் அந்த வல்லமையிலிருந்து உயர்வு வரும் அந்த வல்லமையிலிருந்து ஆசீர்வாதம் வரும் அந்த வல்லமையிலிருந்து செழிப்பு வரும் அந்த வல்லமையிலிருந்து எல்லாமே வரும் இந்த உலகத்திலிருந்து எதுவும் வராதுப்பா ஆனா உங்க சத்தத்திலிருந்து வரும்பா உங்க வசனத்திலிருந்து வரும்பா உங்க வார்த்தையிலிருந்து வரும்பா ஜபத்துல வரும்போது வரும்பா சபைக்கு வரும்போது வரும்பா வல்லமை வெளிப்படுமே சத்தம் வெளிப்படுமே தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டு சபையே